பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த 2024 6 மாதங்களை கடக்கும்படி செய்து இந்த 7வது மாதமாகிய ஜூலை மாதத்துல உங்களை என்னை பார்க்க செய்திருக்கிறாரே, நிற்க செய்திருக்கிறாரே. இந்த தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிற நாள் இந்த ஜூலை 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதி இந்த ஜூலை மாசம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிறவர் நம்ம கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்க, என்ன வசனம் அப்படி கொடுத்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் முதல் வரி இப்படியாய் சொல்லுகிறது. நல்லா கவனித்து பாருங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். இதுதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வசனம். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் நினைத்திருக்கிறபடியே உன் வாழ்விலே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நடக்கும். கர்த்தர் நினைத்திருக்கிறபடிதான் உங்களுடைய வியாபாரத்துல, ஊழிய பாதையில, சொந்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, எதுவா இருந்தாலும் சரி, A to Z கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இது யாருக்கு உண்டான வசனம்? கர்த்தரையே நம்பி கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, தினந்தோறும் வேதத்தை வாசிச்சு ஏசப்பா என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஏதோ காத்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட அருமையான என் சகோதரனை, என் சகோதரியே, உங்களை பார்த்துதான் இந்த இயேசு சொல்லுகிறார், இதோ அவருடைய நினைவு தான் உங்க வாழ்க்கையில பிரதிபலனாய் மாறும். அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எக்ஸாக்டா, இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை பாருங்க, எக்ஸாக்டா அந்த வார்த்தை கர்த்தருடைய நினைவு அப்படியே பிரதிபலிக்குமா. யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. யோனாவின் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோனாவை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். என்னன்னா, யோனா, நீ என்ன செய், நினைவே பட்டணத்துக்கு கடந்து போய் நான் சொல்லக்கூடிய காரியத்தை போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த நினைவே பட்டணத்துடைய ராஜாவையும் அங்க இருக்கிற ஜனங்களையும் பார்த்து யோனா என்ன செய்வார் அப்படின்னா, ரொம்ப பயந்துட்டு, ஐயோ அங்க நான் எப்படி போவேன், எனக்கு பயமா இருக்குது, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தா பயமா இருக்கு, சூழ்நிலைகளை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து பயந்து போய் கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்கு மீறி அவர் ஒரு நினைப்பு நினைப்பாரு. என்ன நினைப்பு தெரியுமா? கப்பல் ஏறிட்டு வேறொரு பக்கம் பிரயாணப்படுவார். ஆண்டவர் நினைவுக்கு போச்சோன்னா வேறொரு திசைக்கு இதோ அவரு யோனா பிரயாணப்படுவார். இந்த பிரயாணம் ஆச்சுதான் என்ன? இல்லவே இல்லை. யோனாவின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, குட்டி குட்டி அதிகாரம் தான் இருக்கும். அந்த யோனாவின் புஸ்தகத்தை நீங்க முழுசா வாசிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். யோனாவுடைய நினைவு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, பிரதிபலிக்கல. குறிப்பா சொல்ல போனா யோனாவுடைய நினைவு சுத்தமா பிரதிபலிக்கல. அப்ப யாருடைய நினைவு தான் பிரதிபலிச்சது அப்படின்னா, தேவனுடைய நினைவு மாத்திரம்தான் பிரதிபலித்தது. தேவன் நினைத்தபடியே யோனாவை இதோ நினைவே பட்டணத்துக்கு கடந்து போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும்படி செய்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோனாவுக்கு. இன்னைக்கு யோனாவை குறிச்சு பேசணும் அப்படின்னா இதெல்லாம் தெரியுமா? இந்த சூழ்நிலைக்கு இதோ கர்த்தர் யோனாவை வழிநடத்தின நிமித்தம் நம்ம யோனாவை குறித்து பேசுகிறோம். இன்னைக்கு உங்களுடைய நினைவு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம். இல்ல, எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட படிப்பு வேண்டாம், எனக்கு இந்த ட்ராக் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், இப்படிதான் நம்முடைய நினைவு இருக்கும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, என்னதான் நம்ம அப்படி இப்படி நம்ம நினைச்சாலும் ஜெபிக்கிற குடும்பத்துல இருக்கிறீங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை காணப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க நினைவுல தூக்கி போடுங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நினைப்பு தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வேதவசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன நினைத்திருக்கிறேனோ நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் சொல்றேன். அப்போ கர்த்தருடைய நினைவை நாம் அறிந்து செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் இந்த மாதம் காணப்பட்டா கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு உண்டான, நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் தேவ சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இனிமேலாவது நம்முடைய நினைப்பை தள்ளி வச்சுட்டு இதோ யோனாவை போல நம்ம செயல்படாதபடிக்கு, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், என்னுடைய வியாபாரத்தை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய நினைவு என்ன, இதோ நீங்க கொடுத்த ஊழியத்துல நான் என்ன செய்ய நீங்க நினைவா இருக்கிறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன திட்டமிட நீங்க நினைவா இருக்கிறீங்கன்னு சொல்லி முதல்ல கர்த்தருடைய நினைவை அறிந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நினைப்பு தான் முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ரெண்டாவது, கர்த்தருடைய நினைப்பு மட்டும்தான் நமக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆசீர்வாதத்தை விட நிலையான ஆசீர்வாதம் அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறபடினால் ஜூலை மாதம் சொல்றாரு, உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவு இதோ அப்படியே பிரதிபலிக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய நினைவு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த மாதம். அதனால
நல்லா ஜெபிங்க, அவருடைய நினைவை அறிந்து செயல்படுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒப்புக் கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளில நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களை 6 மாதங்கள் கண்மணியை போல பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், வழி நடத்தினீர். இந்த 7வது மாதத்திலையும் என் தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த 31 நாட்களும் ஆண்டவரே, இது எங்க நினைவல்ல, உம்முடைய நினைவே எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களை நம்பி கொடுத்திருக்கிற அத்தனை காரியத்திலையும் உம்முடைய நினைவு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை உண்டாக்கட்டும் என்று சொல்லி நாங்க யோனாவை போல ஆண்டவரை நடந்து கொள்ளாதபடிக்கு உம்முடைய நினைவை அறிந்து செயல்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளாய் காணப்படணும்னு சொல்லி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, கூடவே இருங்க கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்தை, வியாபாரத்தை, ஆண்டவரே சொந்த வாழ்க்கைய, எதா இருந்தாலும் சரி ஆண்டவரே, சபைய, ஊழியத்தை எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் தான் பெருகணும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே சொல்லி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் கடைசி கால அபிஷேகம் ஒழித்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.